ஹாய் ஹனிபீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். மண்டையும் கொண்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல. ஏன்னா ஐ எம் நாட் ஓகே. ஐ வாஸ் நாட் ஓகே, ஐம் நாட் ஓகே. இப்போவும் அப்படி தான் இருக்குது. அதனால நாங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விலாக் எடுக்கிறேன். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் விலாக் அப்படின்றதே எடுக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து டக்குன்னு எல்லா வீடியோஸும் அப்டேட் ஆகும். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, ஆனால் வீடியோஸ் இனிமேல் நாங்கள் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது வந்து நான் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒரு புது வீடியோ, ஒரு பழைய வீடியோ, ஒரு புது வீடியோ, ஒரு பழைய வீடியோன்னு இருப்பேன். ஒரு புது வீடியோவில் குண்டாக இருப்பேன், பழைய வீடியோவில் ஒல்லியாக இருப்பேன். ஓகேவா? ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் குண்டாகிட்டேன். பழைய வீடியோவில் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். தெரில என்னென்னு, இல்லை என்னன்னு தெரில. ஓகே ஃபைன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்கே இருக்கோன்னா புது வீட்டில் இருக்கோம். அந்த வீட்டிலேருந்து இங்கே மாறி ஒரு 7-8 மந்த்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி ஒரு வீடை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்து 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் இந்த வீட்டை சுற்றி காமிச்சு விலாகு ஒன்றும் போடலை. எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் எதுவும் எடிட் பண்ணல. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் கேரளா போகிறோம், வர்க்கலா போகிறோம். அதுக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். பேக்கிங் போய்கிட்டுருக்கு. பாஞ்சாலி வெளியில் நின்றுட்டுருக்கா. நானும் ஃப்ரெண்டு தான் போகிறோம். ஒர்க் ரிலேட்டடாக போகிறோம். எங்களோட ஒர்க்குக்காக போகிறோம். நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், தெரியல. நம்ம வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. அதை பற்றினா நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு அந்த ஒர்க் ரிலேட்டடாக நாங்கள் அங்கே போகிறதுனால அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இங்கே தான் தேஜு. ஸோ நாங்கள் இவங்க கூட தான் போகிறேன். எதில் போகிறோன்னா ட்ரெயினில் தான் போகிறோம். நாளைக்கு மார்னிங் 7:20. ஹாய். அப்போ போயிட்டு இப்போ வேறு லுக்கில் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. சும்மா வந்து காலேஜில் வந்து நான் எப்படி இருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு குரத்தி மாதிரி இருப்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குரத்தி ரொம்ப அழகு, அதை தான் சொல்ல வரேன். நானும் ரொம்ப அழகாக இருந்தேன், அதை தான் அப்படி மெயின் பண்ணுறேன். அந்த லுக்கை வந்து சும்மா பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ரோஸ் யூஷெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி, இந்த இருக்குல்ல ரோஸ், இதை எடுத்து கச்சக்குன்னு அப்ளை பண்ணி இந்த மாதிரி பாம்பு போட்டு தான் வைப்பேன். இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். பஃப் வைக்கிறேன்ற பேரில் இதெல்லாம் என்ன பஃப், இந்த இப்படி வச்சுருப்பேன், இவ்வளோ பெரிய பஃப் வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே சடை பின்னி இப்படி தான் காலேஜ் போவேன். பாம்பு போட்டு தான். மையெல்லாம் இப்படி வைக்க மாட்டேன், சும்மா இப்போதைக்காக வச்சேன். அந்த லுக் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நான் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு வந்து 7:15 ட்ரெயின் திருச்சியில். தஞ்சாவூர்லேயும் இல்லை, மன்னார்குடியிலேருந்தும் இல்லை கேரளாவுக்கு. அதனால் நாங்கள் திருச்சியிலேருந்து தான் போகணும். இருக்குது, டைமிங் மாதிரி இருக்குது. அதனால் நாளைக்கு காலையில் அங்கே ரீச் ஆகணும். இப்போ மணி 12:30. முதல்ல 11 மணிக்கு சொன்னேன், இப்போ 12:30 ஆகிடுச்சு. 1.5 மணி நேரமாக பேக்கிங் ப்ராசஸ் போய்கிட்ட இருக்குது. இடையில் எப்படி சாப்பிட்டோம், அதனால் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். திரும்ப பேக்கிங் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஆன்கோயிங். எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு இங்கே கார் எடுக்கிறோம் அப்படின்னா, காரு நம்ம கார் தான் நான் எடுத்தேன். அதெல்லாம் நான் விலாக் போடல, அதையும் நம்ம தனியாக வீடியோவில் பார்க்கலாம். கார் எடுத்தோன்னா கரெக்டாக போயிட்டு திருச்சியில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மதியம் தான் ரீச் ஆகும். அங்கே காலையில் என்ன மதியம் ரீச் ஆகிடும். அங்கே போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிளான் இருக்குது. ஸோ Day 1, Day 2, Day 3ன்னு எல்லா பிளானையும் எல்லா டேஸையும் நான் கரெக்டாக விலாக் போடுறேன். ஓகே, சிண்டா. In a city so bright, we're chasing dreams through pixel streams. கிளம்பிட்டோம். தஞ்சாவூரே வந்துட்டோம். அங்கே வரும்போது கரெக்டாக கார் எடுக்கும்போது இருட்டாக இருந்துச்சு. எனக்கும் அந்த ஹோம் சிக், வீட்டை விட்டு கிளம்புறது ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. அதனால் மறந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வயிற்று ஒரு மாதிரி பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து தஞ்சாவூரில் இங்கே அந்த ஐயங்கார் டீ ஷாப், டீ இது வாங்கினது என்னமோ 50 கிராம் தான். நான் இது இங்கேருந்து பொறுக்கி தின்னதே 30 கிராம் இருக்கும். டேஸ்ட் பண்ணுறேன் ஒரு 30 கிராம் காலி பண்ணிட்டு 50 கிராம் மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கு மட்டும் தான் காசு. ஓகே, நம்ம திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம்.
போயிட்டுருக்கோமா போகிறோம். தஞ்சாவூர் ரீச். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 ஹவரில் போயிடுவோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். சின்டா. ஸோ இது மார்னிங் வந்து நாங்கள் தஞ்சாவூரில் டீ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திருச்சி போகிற வழியில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நமக்கு தான் பாட்டுனாலே காப்பி ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றானுங்க இல்லையா, அதனால இதை நான் கட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நாணவனிலை படத்துலேருந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். கரெக்டாக 4 o'clock கிளம்பி 6க்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ இங்கே பார்க்கிங் தான் ப்ராப்ளமாக இருக்குது. பார்க்கிங் இங்கேருந்து நாங்கள் வர்க்கலா போகிற டிக்கெட் விலையை விட பார்க்கிங்கோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் யோசிச்சுட்ருக்கோம் என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணாலும் வேறு வழியை போட்டு தான் ஆகணும். ஃபைன், நான் இதுக்கு பஸ்லேயே போயிருக்கலாம். ஆனால் பஸ் விட ட்ரெயின் ட்ரிப் வந்துட்டு நான் காலேஜ் டேஸில் போனது, அதுக்கப்புறம் நான் போனதே இல்லை. ஸோ அதனால் ட்ரெயின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணோம். இப்போ பார்க் பண்ணிவிட்டு கிளம்பி போகணும். கரெக்டாக இருக்கும். நாங்கள் போயிட்டு எந்த இடம், என்ன பிளாட்ஃபார்ம், எந்த கம்பார்ட்மெண்ட், எந்த சீட்டுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ கிளம்பணும். வேர்க்குது, தூக்கம் வருது, பசிக்குது, எல்லாம் ஒன்றா இருக்குது. ஓகே, ஸோ ட்ரெயின் ஏறிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிங் பண்ணி பேரம் பேசி ஏதோ பண்ணி அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி இதோ போர்வை போத்தியாச்சு. வந்தான் நிற்கிறான். பார்ப்போம், 5 daysக்கு அப்புறம் வந்து எடுக்கணும். அப்போ பார்க்கலாம். ஓகே, ட்ரெயின் ஏறிட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். எதையோ கண்டுபிடிச்சி மலை ஏறி வேர்க்க விறுவிறுக்காக நடந்துங்க பாருங்கள். வேர்வையில் ஒட்டிக்கிடுச்சு அந்தளவுக்கு. வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இங்கே பேசஞ்சர்ஸை விட ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதிகமாக நிற்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு. எஸ், வெயிட்டிங். ஃபுட்டு வாங்கணும். இன்னும் ஃபுட்டு வாங்கலை. இது அந்த ஊர் தானே, இதான் தெரியும். இதில் அவர் வந்து ரொம்ப நேரமாக நமக்கு உதவி பண்ண நினைக்கிறார். அந்த போலீஸ்கார் தெரியுறாரு இல்லையா. எந்த பிளாட்ஃபார்ம்னு தான் கேட்டோம். பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு போவார்னு நாங்கள் நினைக்கல. எனி ஹவ், ஆனால் அந்த பேக்கை தூக்கிட்டு வந்திருக்கலாம். பேக்கை தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபைன், இப்போ நம்ம வந்து பசில் கண்டுபிடிக்க போகிறோம். அவர் அங்கேருந்து என்னன்னு வேற கேட்குறாரு. திரும்பி பார்த்தா அப்படிங்கிறாரு. இதுதான் இருக்குது உலகம். இதுதான் இப்படி நடக்கக்கூடாது. அழகான பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது, நம்மளே சொல்லிக்கிடுவோம் அப்படின்றது. ஓகே, ஃபைன். ஐடென்டிஃபை பண்ணிட்டு உட்காந்துட்டு எனக்கு பூரி வேணும். இப்போ பூரி சாப்பிட்லன்னா எனக்கு வந்து வர்க்கலா பிளானே கேன்சல் பண்ணிட்டு பூரி வாங்க உட்காந்துருவேன். அதனால் அதையும் தேடுவோம். ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இங்கே வேறு மாதிரி இருக்கு. போயிட்டுருக்கோம். பாய்க்குள்ளே முடிப்போம். இதுக்கு ஒரு டிக்கெட் செக்கிங். டிக்கெட் கொடுக்கறதே தப்பு இந்த பெஞ்சுக்கு. இதில் வந்து வேற செக்கிங் வேற. இப்போதான் பூரின்ற பேரில் உப்பு சாப்பிட்டோம். கிருகிருன்னு வருது. ஏன்னா இப்படி பின்னாடியாக போயிட்டுருக்கு ட்ரெயின். நாங்கள்லாம் இப்படி இழுத்து இப்படி பரடி பிடிச்சி அப்படி போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கே பாருங்க, மேலெல்லாம் ஏறி டிக்கெட் எடுக்கிறாங்க எல்லோரும். ஆமாம், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். வேறு வழி சொல்லி தான் ஆகணும். எல்லோரும் பின்னாடிலேருந்து பார்க்குறாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் அமைதியாகிக்குவோம். ஓகே, அப்படியே போகிற போக்கில் பார்ப்போம். டே 1 இன்னும் அங்கே போவே இல்லை. அதுக்குள்ளவே எனக்கு ட்ரிப் ஆரம்பிச்சிட்டு ஒரே மவுண்டெயினாக இருக்குது நிறைய. இங்கே ஒருத்தர் தூங்கிட்டார் பாருங்க. வந்த உடனே படுத்து இன்னும் எந்திரிக்கல.
டிக்கெட் செக்கர் வராரு. என்ன நான் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன். தலை வலிக்குது. இப்போ தான் டீ குடிச்சோம். தேஜு தூங்கிட்டாங்க. எங்கே உட்காந்தாலும் தூங்குறாங்க. கொஞ்சம் நேரம் ஃபுட் போர்டு அடிச்சு பார்த்தோம். பட் கரெக்டாக நாங்கள் போய் நின்று ட்ரெயின் நின்றுடுச்சு. மறுபடியும் வந்து உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் ட்ரெயின் வந்துடுச்சு. பேட் ட்ரெயின். ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போவே கணக்கிட்டது மணி 9:30. 2 மணிக்கு தான் ரீச் ஆகணும். ட்ரை பண்ணணும். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். காட்டேரி மாதிரி. நீங்கள் கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. நான் கடைசியாக ஒரு 20 நிமிஷம் தூங்கியிருப்பேனா? எவ்வளோ ஆகுது? ஹாஃப் அன் ஹவர். 20 நிமிஷத்துக்கு ½ எவ்வளோ? 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஒரு 10 மினிட்ஸ், அரை மணி நேரம் தூங்கிட்டேன். அப்போ தான் கனவுல வந்து இந்த பாட்டு ஓடும். ஒரு நிலா இருக்க மாட்டேன். சூரியன் நீங்கள் கொளுத்திக்கிட்டு இருக்கு. இதில் 1000 நிலாக்கள் வந்து எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கனவுல அந்த பாட்டு வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு லைட்டாக. இருங்க, மூஞ்செல்லாம் மறுபடி மறைச்சிக்கிட்டு இருக்கு. இறங்கிட்டு பார்ப்போம். மவுண்டெயின், மலை மலை மலை. இங்கே பாருங்க, பீமால எதுவும் பாடுங்க. மறுபடியும் மழை பெய்யுது. இவ்வளவு நேரம் வெயில் அடித்து டார்ச்சர் பண்ணிச்சு. ட்ரெயினுக்குள்ளே தானே இருந்தோம். அப்போ மழை பெஞ்சிருக்கலாம்ல, கொஞ்சம் குழுக்குள்ளுன்னு இருந்திருக்கும்ல. இப்போ இறங்க போகிறோமா, நம்மளை நினச்சி டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காக இப்போ மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் குத்தம், வெயில் அடித்தாலும் குத்தம்னா யூனிவர்ஸ் என்ன தான் பண்ணோம்? அதுவும் நான் நின்றுச்சா ஏன்னா நம்மளை நினச்சி விடணுமாம்மா. நினைப்போம் நாங்கள் வெளியில் போகக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். அதுக்கு தான் இது பிளான் பண்ணுது. எனக்கு தெரியுது. இதுதான் ட்ரெயின் நகருது. ட்ரெயின் காலாட்டும் காற்றேவா. இந்த அஜித் ட்ரெயின் ஒரு ஜீப்பில் ஓட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி அஜித்துக்கு நாங்கள் எங்கே போய் அதுக்கு நாங்கள் ஜோதிகாவாக இருக்கணும். இருங்க, நான் இங்கேருந்து குதிக்கிற மாதிரி தேஜு இதை சொல்கிறாங்க. இப்போ நான் குதிச்சிடலான்னு இருக்கேன். மரண வாக்குமூலம் மீது என்னது? ஜீப் வராமா, கார் வருமா? சென்டா சென்டா. மலையிலேருந்து குதிக்கலான் இருக்கேன். மலையிலேருந்து மழை தெரியுதா? மவுண்டெயின் எங்கள் மவுண்டெயினை காணும். நான் காமிக்கும் போது மவுண்டெயின் நகர்ந்து போயிடுச்சு. ஓகே, இதில் தெரிய மாட்டேங்குது. ஜூம் பண்ணால் தான் தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற வழியில் இருக்கிற எல்லா வியூஸுமே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம். எனக்கு மவுண்டெயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து பீச் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து ஹில் பர்சன். ஹில் ஸ்டேஷன்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மவுண்டெயினை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன் நான் எவ்வளோ நேரமானாலும். இதில் வந்து அழகாக இருந்தது ஆடியோவெல்லாம். பட் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு காரில். அது வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அதை மியூட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இதில் நிறைய பேசிகிட்டு இருந்தேன் நான், லப 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 லபன்னு. ஆனால் அந்த பேசுகிறத விட்டுட்டு அந்த ஆடியோவுக்கு மட்டும் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி இந்த ஊரே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. போகிற வழி வந்து ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்தது. வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். நிறைய வீடியோஸ் வந்து எடுக்கவே மறந்துட்டேன். ஏன்னா அந்த அழகில் மெய் மறந்துட்டேன்.
இதில் வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த அழகை விட இந்த அழகை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை கலாய்ச்சிக்கிட்டு நானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லி அந்த இடத்த எடுக்கணுங்கிறதுக்காகவே ஸ்டாப் பண்ண சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோவில் வந்து ரொம்ப கம்மியான அழகை தான் காட்டுது. நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார் கண்ணாடியில் வந்து என்ன நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். பின்னாடி ஸ்டேஜுமே வீடியோ ஐயோ வீடியோ எடுக்கிறாங்க ஒழிச்சிக்கிட்டாங்க. எங்கள் கூட இன்னும் 2 கேர்ள்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்களுமே காரில் தான் இருக்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் தெரியாமல் வந்ததுனால அவங்க வந்து வீடியோவில் அங்கேருந்து வந்த அப்புறம் போகிற வழியில் இந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லி அங்கேயே இறங்கி இந்த மாதிரி குட்டி கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னமோ பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதோட ஆடியோ வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே பேய் மாதிரி கத்திகிட்டு இருந்தேன். காற்று பயங்கரமாக அடிச்சது. இப்போவும் பேய் மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோலாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில். அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. நான் இதை மறுபடியும் எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் செக்இன் பண்ண எந்த வீடியோவுமே நாங்கள் எடுக்க முடியல. ஏன்னா மறந்துட்டேன். vlog எடுக்கிறது எப்படின்றதே மறந்துடுச்சு. டச் விட்டு போயிடுச்சு. செக்இன் பண்ணது எடுக்கல. அதுக்கப்புறம் வெளில போனது எடுக்கல. ஸோ ஹோட்டலில் வந்துட்டு நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே அதே ஒரு கடை ஒரு கஃபே இருந்தது. அங்கே வந்து டீ குடிச்சிட்டு நைட் ஃபுட் அங்கேயே முடிச்சிட்டோம். சாண்ட்விட்சு எல்லாம் வெஜ்ஜு. புரட்டாசி மாதம் வேணுங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வெஜ்ஜு சாப்பிட்டோம். ஸோ இதான் எங்களோட டே 1. இப்படி தான் போச்சு எங்களோட டே 1 எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். டே 2ல் மீட் பண்ணலாம். டாடா.